அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இன்றைக்கும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் மிவி டூவோபாட்ஸ் F50 இதோட ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை ₹1000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் TWS பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைனலாக அவங்களுடைய 5G ப்ரைஸஸ் பற்றி தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். iQOO Z6x Massive Batteryயோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Zomato இந்தியாவில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதா தெரியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் 918ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் குரூப் அட்மினாக இருக்கீங்க, நிறைய குரூப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர். நீங்கள் எத்தனை குரூப்ஸ் வச்சுருக்கீங்களோ, 4 குரூப்போ 5 குரூப்போ, இது எல்லாமே சேர்த்து வந்து கம்யூனிட்டி இதுக்கு கீழே வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். எல்லா குரூப்பையுமே வந்து ஒரே இடத்துலேருந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நீங்கள் சப் குரூப்பும் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் இருக்குது. அதோட அட்மின் வந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணணும் கம்யூனிட்டியில் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் தனியாக போய் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ண முடியும். இல்லை ஜென்ரலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த கம்யூனிட்டியில் ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்து அட்மினுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஏர்டெல் ஃபைனலாக அவங்களுடைய 5G ப்ரீபெய்ட் டேரிஃப் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலுடைய வைஸ் சேர்மன் அகிலே வந்து நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏர்டெல் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏர்டெலுடைய 5G டேரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரீமியம் டேரிஃப் தான் முதல்ல இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதாவது ஹையர் டேரிஃப் ரேட், அதிகமான வேலை இருக்கக்கூடிய டேரிஃபை தான் இந்தியாவில் முதல்ல இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ஹையர் டேரிஃப், அதுக்கப்புறம் மிட், லோவர், அந்த மாதிரி 3 விதமாக இவங்க பிரிக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ முதல்ல வந்து ப்ரீமியம் டேரிஃப் தான் கொண்டு வராங்க. இது மூலமா அவங்களுடைய ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் அவங்களுடைய ARPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹183 இருக்குது. இதை வந்து 5G வரும்போது நாங்கள் ₹200 இன்க்ரீஸ் பண்ணணும் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசரை. அதோட வந்து 5G ரோல் அவுட் ஆகி 3 மாதத்துக்குள்ளே இது ₹350 வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் வந்து 200 to 350க்கு நாங்கள் கொண்டு போகிற மாதிரி தான் 5G பிளான்ஸ் இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் டிவைசஸ் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. நாங்கள் கொலாப் பண்ணியிருக்கிறது நோக்கியா, சாம்சங் இவங்களோட கொலாப் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 5000 ஸ்பெக்ட்ரம்ஸ் இந்தியா முழுக்க நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹை ஸ்பீட் 5G எங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Zomato ஃபுட் ஆப் யூஸ் பண்ணுறவங்க ஒரு வாரமாக வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெனியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஹேண்டலில் நிறைய சோஷியல் மீடியா சைட்டில் வந்து டேக் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இப்போ வந்து Zomato இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தற்சமயம் Zomato ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன், எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லலை. பட் நிறைய யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால கேஷ்பேக், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஆஃபர், 10% டீல், கோடு இதெல்லாம் வந்து நிறைய இப்போ கொடுக்க முடியல. ஏன்னா காஸ்டிங் வந்து இவங்களுக்கு கரெக்டாக இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு காஸ்டிங்கை சரி பண்ணிட்டு தான் கூப்பன்ஸ், ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் கேஷ்பேக் எல்லாம் இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ தற்சமயம் நீங்கள் ஒரு வேளை ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரெனியூ பண்ணணும் அப்படின்னா இப்போ அது ஆப்பில் அவைலபிளாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் லக்ஸுரி டிவைஸ் இந்தியாவில் ஏற்கனவே லான்ச் ஆகிடுச்சு. சாம்சங் Z Fold 4 இதுதான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவ் மாடல் வந்து ரெடி பண்ண போகிறதா தெரியுது சாம்சங். எப்போ மாதிரி கெவியர் இவங்க கூட தான் கொலாப் பண்ணி வந்து கோல்டு பிளேட்டட், அதுக்கப்புறம் டைட்டானியம் அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இங்கே மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ரெயின், கேனியன், டிபோலா, கோல்ட் மெட்டீரியட், சோலார் எக்லிப்ஸ்னு இந்த பேரில் இந்த கலர் வேரியன்ட்ஸில் வந்து 29 யூனிட்ஸ் மட்டும் இவங்க ரெடி பண்ணுறாங்க. எங்கே கோல்டு மெட்டீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் வந்து கோல்டு ஃப்ரேமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே வந்து கேனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே டைட்டானியம் யூஸ் பண்ணி, ஸோ எல்லா மெட்டீரியலுமே வந்து காஸ்ட்லியாக கெவியர் பிராண்டிங், சாம்சங் கூடவே அந்த கெவியர் பிராண்டிங்கோட வந்து எக்ஸ்பென்சிவ் Z Fold 4 29 யூனிட்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. Vivo Y35 ஆல்ரெடி இந்தோனேஷியாவில் லான்ச் ஆன இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வர மாதிரி ஒரு கம்மிங் சூன் டீசர் ரிவீலாக இருக்குது. இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீச்சர் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று கேமரா, 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்கிறது 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்தோனேஷியாவில் லான்ச் ஆனது வச்சு பார்க்கும்போது இது ஒரு
4G டிவைஸாக தான் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும். அங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வருவாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ Vivo Y35 இந்தியாவில் வரலாம். இதோட போக்கோவும் இந்தியாவில் புது 4G ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணலாம் தெரியுது. அவங்களுடைய M சீரிஸ் கீழே M5 இந்த பேரில் வரலாம். 4G அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரிவீல் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G99 இந்த சிப்செட்டில் கொண்டு வருவாங்க. இது ஒரு நல்ல சிப்செட் தான். இது கூடவே வந்து 5000 mAh பேட்டரி. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும், ஒரு பெரிய கேமரா மாடியூல், எல்லோ கலர், அந்த அவுட்லுக் வேரியண்ட்லேயே வந்து போக்கோ M5 4Gயும் இந்தியாவில் செப்டம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். iQOO Z6 சீரிஸ் சைனாலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அங்கே ஒரு டீசர் ரிவீலாக இருக்குது. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z6x அப்படிங்கிற ஒரு லைட்டர் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோனும் அங்கே லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து 6000 mAh பேட்டரியோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேட்டரி மட்டும் மேசிவ் கிடையாது, எப்போ மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் iQOO சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக கொடுப்பாங்க. இதுவும் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரலாம் அப்படின்னு தெரியுது. 6000 mAh அண்ட் 80 வாட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் தெரியுது. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி, சாம்சங் உடைய Z Fold 4 எக்ஸ்பென்சிவ் மாடல் வந்து எந்த பிராண்ட் ரெடி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதிலும் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மோட்டோரோலாவுடைய H30 Ultra. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நேச்சர்வே. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.